பணமகை வீரராகவனின் பேர். நான் ஹைதராபாத்லேருந்து பேசுகிறேன். அதாவது பிறக்கிறதே கஷ்டம். அது மனுஷ பிறவியாக பிறக்கிறது அதோட கஷ்டம். கூன், குருடு, செவிடு இது மாதிரி சில ஃபிசிக்கல் டிசபிலிட்டிஸ் இல்லாமல் பிறக்கிறது அதோட கஷ்டம். அப்படி ஒரு அருமையான பிறவியை நமக்கெல்லாம் இந்த பகவான் கொடுத்துருக்கான். அந்த கொடுத்த இந்த பிறவியை நாம் எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணணும். அதை எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் அது எப்படி யூஸ் பண்ணன வழியை நமக்கு சொல்லிக் கொடுக்குறது நம்மளுடைய கண்கள் தான். முதல்ல கண்ணு பார்த்து தான் புத்திக்கு வேலை கொடுப்போம். பார்க்குற விஷயம் நல்ல விஷயமா கெட்ட விஷயமா புத்திக்கு சொல்கிறது இந்த கண்ணு தான். ஆனால் இந்த கண்ணை நம்ம எவ்வளோ டேக் கேர் பண்ணிக்கிறோன்றதுல நம்ம எத்தனை பேர் அலர்ட்டாக இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் நான் ஓரளவுக்கு அலர்ட்டாக தான் இருந்தேன். பட் சடனாக ஒரு 2 years பேக் ஐ காட் சம் டிஃபிகல்ட்டி. எனக்கு கண்ணில் ஒரு சின்ன ப்ராப்ளம் தெரிஞ்சுது. லோக்கலாக ஒருத்தர்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணேன். கொஞ்சம் உங்களுக்கு இந்த கேட்ராக்ட்ஸ் அது ஏதோ சதை வளர்றது அது இன்னும் 1 வருஷம் ஆகும் போல இருக்குது. அது கொஞ்சம் முத்தினா தான் இப்போலாம் ஆப்ரேஷன் பண்ண முடியும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு ஏதோ சம் கிளாஸஸ் இது மாதிரி கிளாஸ் கொடுத்தாங்க. அதை யூஸ் பண்ணி பார்க்க ஆரம்பித்தேன். அதாவது நம்ம படிக்கிற விஷயம், பார்க்குற விஷயம், கேட்குற விஷயம், ரசிக்கிற விஷயம் எல்லாத்துக்குமே கண்ணு ரொம்ப முக்கியம். 2 கண்ணால் மட்டும்தான் எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடிய விஷயம் இருக்குது. அந்த 2 கண்ணை நாம் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அந்த டைமில் ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு கண்ணை ஒரு நாள் செக் பண்ணும்போது எனக்கு இந்த கண்ணில் வேவரிங்காக தெரிஞ்சுது. அதாவது எதுவுமே தெரியல. ஏன்னா இவ்வளோ டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது இந்த கண்ணில், நம்ம டேக் கேர் பண்ணாமல் விட்டுட்டோமா அப்படின்ட்டு என்னுடைய ஃபேமிலி டாக்டர் பார்த்தசாரதி அவர்கிட்ட பேசினேன். மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா, என்னுடைய ஃப்ரெண்டு கிளாஸ்மேட் சாந்தி நிகேதன் இஸ் எ கோல்டு மெடலிஸ்ட், நீங்கள் அவர்கிட்ட போங்க அப்படின்னு சொன்னான். நான் உடனே எந்த ஹெசிடேஷனும் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக ஐ கேம் டு சாந்தி நேத்ராலயா, உப்பல், ஹைதராபாத்தில் உப்பலில் இருக்குது. அங்கே வந்து அவர்கிட்ட வந்தேன். வரும்போது கொஞ்சம் பயம்தான் எனக்கு உண்மையிலே. ஏன்னா என்னடா இது புதுசாக ஒருத்தரை பார்க்க போகிறோம், அவர் எப்படி இருப்பாரோ என்ன பண்ணுவாரோ, அது வேறு நம்ம வரும்போதே கேட்ராக்டுன்றோம். இன்றைக்கி வந்து மொபைல் ஃபோன் 1000 ரூபாயிலேருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்குது. அது மாதிரி கேட்ராக்ட்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எனக்கு எந்த வெரைட்டி ஷூட் ஆகும், என்னுடைய பட்ஜெட் எவ்வளோ மேட்ச் ஆகும், இந்த பட்ஜெட்டுக்கு நான் எப்படி தாக்குவேனா, எனக்கு அவருக்கும் ரிலேஷன்ஷிப் இப்படி பில்ட் ஆகும், அவர் எப்படி என்ன கண்டுபிடிப்பார், என்னுடைய சர்ஜரி அவர் எவ்வளோ பண்ணுவார், இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. ரொம்ப பயத்தோடு தான் வந்தேன். ஃபஸ்ட் டைம் வந்து உட்காந்தேன், இங்கே ரிசப்ஷனில் பார்த்தேன். ஆல் யங் சேர்ஸ், ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்கும்போதே அந்த அட்மாஸ்பியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசிச்சது. அது ஒரு பக்கா அட்மாஸ்பியர். அதாவது புதுசாக ஒரு இடத்துக்கு உள்ள போனோடனே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் போனால் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு பிரைட் அக்கேஷன் எனக்கு தெரிஞ்சுது. ஃபஸ்ட்டு வந்தவுடனே கீழே ஒரு செக்யூரிட்டி என்ன பண்ணார், லிஃப்டில் வாங்க சார் அப்படின்னு சொன்னார். இல்லை இல்லை என்னால் முடியும், ஃபஸ்ட் ஃப்ளோர் தானே, ஸ்டெப்ஸ்லேயே வரேன்னு. இல்லை இல்லை நீங்கள் லிஃப்டில் தான் வரணும் அப்படின்னார். ஐ எம் நாட் ஏ பேஷண்ட்டு, ஜஸ்ட் ஐ வாண்ட் டு சர்வே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் லிஃப்டில் தான் படிக்கட்ட தான் வந்தேன். வந்து பார்த்த அப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த அட்மாஸ்பியர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அந்த லைட்டிங், அவங்க வச்ச ஹோர்டிங்ஸ், ஃபஸ்ட்டு ரிசப்ஷனில் அவங்க வச்சு இந்த ஹோர்டிங்ஸ் எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணிது. சரி இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தானே, டாக்டர் எப்படி இருக்காருன்னு பார்க்கணுன்றீங்கல்ல. டாக்டரை பற்றி சொல்கிறேன். சாந்தி நிகேதன் டாக்டர். முதல்ல அவரை மீட் பண்ணேன், அவர்கிட்ட பேசினேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், எல்லாம் கரெக்டாகிடும், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, என்கிட்ட வந்துட்டீங்க இல்லை, இனிமேல் நீங்கள் பாருங்கள். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே பகவான் ஒருத்தருக்கான், அவனை வேண்டிட்டு நீங்கள் என்கிட்ட வாங்க அப்படின்னு சொன்னார். முதல் ஆப்ரேஷன் ஒரு 15 days தள்ளி போட்டேன். ஏன்னா எனக்கு பயம், எனக்கு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு ஆப்ரேஷன் அன்னைக்கு காத்தால் ஒரு டைம் கொடுத்தார். அந்த டைமுக்கு வந்தேன். வந்து உட்காந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். அப்போ டிராஃப்ட் போட்டு எல்லாம் செக்கிங் எல்லாம் முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு டைம் லைஃப்பில் நான் போய் ஹாஸ்பிட்டலில் படுக்கலை வரைக்கும் பெருமாள் ராகவன் அனுகிரகம். ஃபஸ்ட் டைம் ஆப்ரேஷன் தேட்டரில் போய் படுத்தேன்.
படுத்த உடனே ஃபுல் ஷிவரிங் தான் எனக்கு. அதுக்கு முன்னாடி இந்த ப்ரீ ஆப்ரேஷன் ஒன்று பண்ண பாருங்க, அதில் நான் ரொம்பவே பயந்துட்டேன். தலையில் ஒரு கேப்பு, காலில் ஒரு க்ளவுஸு, இங்கே ஒரு கோட்டு, அந்த ஆப்ரேஷன் கோட்டு இதை கட்டுவாங்க அது மாதிரி, அது ஒன்று கட்டி விட்டாங்க. மாஸ்க்கு, அது இப்போ கொரோனா வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆச்சு, இருந்தாலும் அது இது எல்லாம் போட்ட உடனே ரொம்ப ஷிவரிங் ஆகிட்டு எனக்கு. என்னடா இவ்வளோலாம் போட்டுட்டு போகிறோமே, என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க எனக்கு தெரியல. பட் ஆப்ரேஷன் தியேட்டர் உள்ளே போனோடனே வாங்க சார் அப்படின்னு தான் சொன்னார். ஓகேம்மா அப்படின்னு கேட்டார். நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்கன்னு கேட்டார். நல்லா இருக்கேன்னு. உங்களுக்கு ஏதாவது ஃபீலிங்காக இருக்கா, பயமாக இருக்கான்னு? இல்லை, பயம் இருந்தாலும் பயம் இல்லைன்னு தான் சொன்னேன். ஏன்னா டாக்டர்கிட்ட பயம்னு சொல்லிட்டு அவர் பயந்துடக்கூடாது இல்லையா, எனக்குன்னு வேணும் இல்லையா. ஆனால் நான் பயம் இல்லைன்னு தான் சொன்னேன். இப்படி படுத்துக்கோங்க அப்படின்னார். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஐ தான் பண்ணிட்டேன். லெஃப்ட் ஐ பண்ணும்போது எல்லாம் கவனிமன் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது டாக்டர் கிட்ட ஒரு விஷயம் கேட்டார். பெயின் கொஞ்சம் லிட்டில் பிட் தாங்குவீங்கன்னா உங்களுக்கு நான் இன்ஜெக்ட் பண்ண மாட்டேன். உங்களால் தாங்க முடியாதுன்னா, தாங்க முடியும்னா இன்ஜெக்ட் பண்ணலாம். ஹவு மச் இஸ் த பெயின் அப்படின்னு தான் கேட்டேன். எனக்கு பெயின்னா என்னன்னு தெரியாது, என்ன பெயின் இருக்குன்னு தெரியாது, நான் ஒத்துக்கூடாது. அவர் ஒன்று சொன்னார், லிட்டில் ஹேண்ட் பைட், ஒரு எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஓகே சார், தென் ஐ டோன்ட் நீட் இன்ஜெக்ஷன். குட் அப்படின்னு படுக்க வச்சார். படுத்த உடனே ஒரு அசிஸ்டன்ட் கேட்டார், சார் உங்கள் பேர் என்ன? வீரராகவன். எந்த கண் ஆப்ரேஷன்? லெஃப்ட் கண். ஓகே சார். எல்லாம் மூடிட்டு கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணார். ஆப்ரேஷன் பண்ணும்போது என் கூட அதாவது ஒரு பெரிய வெல்விஷர் மாதிரி கூட பேசினே இருந்தார். அதாவது என்னை அலர்ட் பண்ணியிருந்தார். நான் எதுவும் தப்பு பண்ணிடக்கூடாது, கை கால் ஆட்டிடக்கூடாது. நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணார். அப்போ பெருமாளை பற்றி கேட்டார், உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு கேட்டார். எனக்கு அவர் என்ன பண்ணுறான்னு தெரிஞ்சுது. ஒரு லைட் ஒன்று ஃபோக்கஸ் பண்ணி அதையே பார்த்துட்டுன்னு சொன்னார். கலர் கலராக டிஸ்கோ லைட் வருது, எல்லோ லைட் வருது, க்ரீன் லைட் வருது, இப்போ ஒயிட் லைட் வருது. இப்படி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்துட்டோம் சார். திடீர்னு இல்லை இவ்வளோ பேசி திடீர்னு ஃபினிஷிங் தரேன்னு பார்த்தேன். ஃபினிஷிங் ஸ்டேஜ்னு சொன்னோடனே இப்போ நீங்கள் ரொம்ப டேக் கேராக இருக்கணும். நான் ஏற்கனவே டேக் கேராக தான் இருக்கேன். இருந்தாலும் அவர் என்ன அலர்ட் பண்ணுறதுக்காக அது ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் தான் கொடுத்தார். அடுத்து செகண்ட் இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார். இது ரொம்ப முக்கியம்னார். ஏற்கனவே முக்கியம், அதே இப்போ ரொம்ப முக்கியம்னு ஐ எம் கன்சீலிங் த லென்ஸ் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஐ எம் வெரிஃபைட் இம்மீடியட்டாக. எனக்கு தெரியாது லைஃப்பில் இது மாதிரிலாம் நடக்கும்னு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். முன்னெல்லாம் எப்படின்னா எனக்கு தெரிஞ்சு என் அப்பா அம்மா எல்லாம் கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு கண்ணு பண்ணிவிட்டு ஒரு வருஷம் ஆகும், சில பேருக்கு 6 மாதம் ஆகும், அப்படி தான் கேப்பில் பண்ணிப்பான். இப்போ அவர் என்ன சொன்னார், 2 கண்ணும் சைமல்டேனியஸாக பண்ண முடியும், ஒரு 3 days கேப்பில் வாங்க, நீங்கள் யூ ஆர் ஃபைன் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு செகண்ட் கண்ணும் பண்ணிட்டேன். எந்த அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் என்னால் செகண்ட் கண்ணை அவர்கிட்ட பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு நீங்களே யோசிக்கணும். ரைட் ஐ பண்ணும்போது இதே சேம் ப்ரொசீஜர், சேம் இன்ஸ்ட்ரக்ஷன், சேம் டிஸ்கஷன். எனக்கு எந்த பாதகமும் இல்லை. இப்போ 100% விஷன் கொடுத்துருக்காரு. அதாவது இப்போ ஜென்ரலாக நாம் ஒரு விஷயத்தை முதல் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். ஆனால் அதையே புதுசாக இப்போ ஊட்டி, கொடைக்கானல், சுவிட்சர்லாந்து அப்படின்னு நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதை பார்க்கும்போது கொஞ்சம் மலைப்பாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்க மாதிரி நமக்குள்ளே ஒரு எனர்ஜி வரும். நமக்கே ஒரு கல்யாணம், பர்த்டே அப்படின்னா ஒரு எந்தூசியாஸ்டிக் வரும், நம்ம பார்வையில் ஒரு பளிச்சு வரும். அது மாதிரி இப்போ எனக்கு கடந்த 2 நாளாக ரொம்ப பளிச்சுன்னு தெரியுது. எனக்கே தெரியுது. கண்ணாடியில் சில டைம் இந்த கண்ணாடியை கட்டிட்டு அப்படி பார்க்கும்போது நான் பிரைட்டாக இருக்கணும் அப்போ அப்படின்னு தெரியுது. அது மாதிரி ஒரு பிரைட்டஸ்ட் விஷனை கொடுத்துருக்காரு இந்த டாக்டர் சாந்தி நிகேதன். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். யாராக இருந்தாலும் என்னால் சொல்ல முடியும், சாந்தி நிகேதன் இஸ் எ பெஸ்ட் டாக்டர். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல், பெயின் இல்லாமல், ஸ்பெஷலாக அதை சொல்லணும், ரொம்ப வலியெல்லாம் கொடுத்து ரொம்ப ப்ராப்ளமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ரொம்ப ஜோவியலாக, ரொம்ப கலோக்கியலாக, ரொம்ப அட்ஜஸ்டபுளாக எனக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தார். சாந்தி நிகேதனுக்கும் டாக்டர் பார்த்தசாரதிக்கும் என்னுடைய தேங்க்ஸ். எங்கள் பெருமாள் ராகவன் அனுகிரகம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு.